ஹலோ வெல்கம் டு எஸ்கேன் மீ நட்ரிஷிப் 396 எபிசோட் தான் அப்புறம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை கப்பட்டுருங்க எபிசோட்குள்ள போவோமா. எபிசோட் ஸ்டார்டிங் சிக்கமாரு நின்றுட்டு இருப்பான். கோணமாரு கேங்க அந்த இடத்துக்கு வந்து சிக்கமாரு அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஜூனியர் எக்ஸாம் நடக்க போதில்ல, அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன் ஜூனியர் எக்ஸாமா, அப்போ நாங்களும் ஜூனியராக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணேன். ஆடாங்க இன்னும் முளைச்சி 3 இடம் உள்ள அகாடமி முடிங்கடா முதல்லன்னு சொன்னோன்னே அவனுக்கு தலை தங்கிடும். இப்போ நான் ஜூனியர் ஆக முடியாதா? சரி எங்கள் அண்ணன் நருட்டோ வராரா? நருட்டோ வருவானான்னு தெரியல, இப்போ வரைக்கும் வரா மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சிக்கமாரு. அண்ணா நருட்டோ வந்தால் ஜூனியர் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லை, அவன் வர வரைக்கும் ஜூனியர் எக்ஸாம் நடத்தாமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யாருக்கு தலையே தூங்கிடும் அப்போ நருட்டோ அண்ணன் வராதா அப்படின்ட்டு. அவ்வளோதான், எல்லா வில்லேஜஸ் இந்த எல்லா கெனிஸும் வர ஆரம்பிச்சிடறாங்க. எல்லா கெனிஸும் நின்றுட்டு இருப்பாங்க அங்கங்கே. அதான் நம்ம எப்படின்னா ஜுனின் ஆயிடலாம், கஷ்டப்பட்டு இந்த இடத்துல ஜுனின் ஆயிரத்திடணும் அப்படி இப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடிப்பைத்தி கட்சி அதுக்கு முதல்ல நீ ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் ஜுனினை பற்றி பேசு அப்படின்ட்டு இருப்பா. அப்படின்னு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன். இனாட்டா கீபாவெல்லாம் காட்டுறாங்க. இனாட்டா கேட்டுட்டு இருப்பா இந்த ஜுனின் எக்ஸாம் யார் நடத்துறது அப்படின்ட்டு. உடனே சிக்கமாரு தான் லீடர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம ஜுனின் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கீபா கத்திக்கிட்டு கிடப்பா. பார்த்தா இங்கே சாக்கரா டீமை காட்டுறாங்க. சாக்கரா ஈனோ சோஜி எல்லாரும் ஒரு ஸ்குவாடாக இருப்பாங்க. சரி டைம் ஆகுது, இதில் ஒரு 3 ஸ்டிக் இருக்குது, இதில் ஆளுக்கு ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா இதுன்னு எடுத்து அதில் 1 2 3 போட்டிருக்கோம், ஆளுக்கு ஒன்று போட்டிருக்கோம். சரி அந்த நம்பர் கிளாஸில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். போயால் அப்போ நாங்கள் 3 பேர் ஒன்றா உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ டென்ஷனாக வரா. இதெல்லாம் சிக்கமாரு வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தடுத்து வர எல்லாருக்குமே இதே ரூல்ஸ் தான். எல்லாம் ரிட்டன் எக்ஸாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லீ கத்திக்கிட்டு இருப்பான். டே எவனா என்கிட்ட சண்டைக்கு வாங்கடான்ட்டு இருப்பான். கத்திக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கம்முன்னு வந்து தொலையாண்டான்ட்டு. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, நான் வந்துட்டேன் அப்படின்னு. யாராதுன்னு பார்த்தா நருட்டோ. நீ எங்கடா வந்த? ஜூனியர் எக்ஸாம் ஏதோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆமா அப்படின்னா ஏன்டா ஜூனியர் எக்ஸாம் வச்சுட்டு நான் ஊர் சுற்றிட்டு இருப்பேன் நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நம்பிங்களா அண்ணன் வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ட்ரைனிங் நீங்கள் எங்களுக்கு அப்புறம் தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யாருன்னு காட்டுறன்னு ஒரு ஜுட்ஸுவை போடுவான். பார்த்தா செக்ஸி ஜுட்ஸுவை போட்டுருவான். டென்ஷன் ஆயிடுவான். என்னடா பண்ணுறான் இவன் சொல்லிட்டு பேக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை கண்டுபிடிச்சிருவான். மண்டை மேலே ஒரே போடு. என்னடான்னு பார்த்தா கோணாமரு தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருப்பான் நருட்டோ மாரி. கோணாமர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து ஓடி ஆரம்பிச்சிருவாங்க. நெஜி அண்ணா அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. அவன் நருட்டோ அண்ணா அதுக்கு ஜூனியர் எக்ஸாம் நடக்குதானே தெரியாது, வரலன்னா எப்படி ஜூனியர் ஆகும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கோணாமரு. அதுக்குன்னு இந்த கேப் மாதிரி வேலையா பார்ப்பீங்க? அதை மட்டும் தான் நருட்டோ நினைச்சலாம் கவலைப்படாதீங்க, அவன் கண்டிப்பா ஜுனின் ஆகிறானோ இல்லையோ ஒக்காகே ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெஜி ராக்லியோ என்ன கத்திட்டு இருப்பான். ஆமா வாயின்ட்டு கோணகாமாருக்கு ஒரே ஹாப்பி. அப்புறம் நெஜி டீமும் குச்சி எடுக்குது பார்த்தா அதுலேயும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருப்பானுங்க. யாருக்கு 1 2 3 நம்பரை போட்டு கொடுத்துருப்பான்ல. நெஜி ஒரு கிளாஸுக்கு போவான். அங்கே பார்த்தா இனாட்டா சோஜிலாம் இருப்பாங்க. அவ்வளோதான், டோக்கன் எடுத்து எல்லாருமே உள்ளே வந்ததுக்கப்புறம் கதவுலாம் லாக் ஆகிடும். என்னடா உள்ள ஒரு சென்ஸேவும் காணும், யாரில் அது எப்பறம் எக்ஸாம் நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. டே யாரா டீச்சர் இருக்கீங்களா உள்ளன்ட்டு. பார்த்தா டிவியில் சிக்கமாரு வருவான். நான் தான் இந்த ஜூனியர் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நடத்துறேன், சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு முன்னாடி ஷீட் வச்சிருப்பேன், அதில் ஆளுக்கு ஒரு ஷீட் எடுத்துகிட்டு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சிக்கமாரு. இந்த பேப்பரை பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக தான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எழுதணும் எக்ஸாம். ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா, ஏன்னா உங்களுக்கு இன்சார்ஜர் நான் இருக்கேன் அப்படின்ட்டு இருப்பான் சிக்கமாரு. கோஜி சொல்லிட்டு இருப்பான். அது ஒரு வகையில் கரெக்டு தான், ஆனால் எது பண்ணாலும் ஒரு காரணத்தோடு பண்ணுவானேன்ட்டு. பார்த்தா அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு 3 கொஸ்டின் தான் இருக்கும். ஹைலைட்டே கொஸ்டின் பேப்பர் தான். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து 30 மார்க், ரெண்டாவது கொஸ்டின் 40 மார்க், லாஸ்ட் கொஸ்டினுக்கு 50 மார்க். டோட்டலாகவே 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்கானுங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. 100 மார்க் தான் எக்ஸாம் நடக்குது, இதனால 120 மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமாரு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு முக்கியமான ரூல்ஸ், அந்த பேப்பரில் நீங்கள் எதனா ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணுன்ட்டு இருப்பான். உடனே இல்லை, நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, அதேமாதிரி உங்கள் டீமில் இருக்கிற மற்ற 2 பேரும் ஆளுக்கு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுவானுங்க. அட்டல் மார்க் 100 வந்தால் பாஸ், இல்லைன்னா நீங்கள் ஃபெயில் அப்படின்ட்டு இருப்பான். டே எனக்கு புரியல, இது என்னடா கான்செப்ட்? இப்போ நாங்கள் 30 அட்டன் பண்ண கூட ஃபர்ஸ்ட் 50 எடுத்தாங்கன்னா டோட்டல் பார்க்கும் 110 வரும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற கணக்கு வரவே வரலையே அப்படின்ட்டு இருப்பான். எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுனே தெரியல, எதை அட்டன் பண்ணாலுமே ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ராக்லினா டே நான் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுன்னு இருப்பான். இனாட்டெல்லாம் வச்சுட்டு இருப்பான். இவன் என்னடா டெஸ்ட்டுக்குள்ளே டெஸ்ட் வைக்கிறான் அப்படின்ட்டு நெஜி வச்சு பார்க்குறான். என்னடா அந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப சப்பையாக இருக்குது, இந்த கொஸ்டின்லாம் சின்ன குழந்தை கூட எழுதிடும், இல்லை இந்த 50 மார்க் கொஸ்டின் தான் எல்லாருமே எழுத போகிறாங்க, என்னதான் வச்சிருக்கான் எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ உடனே நருட்டோ பற்றி யோசிச்சு பார்க்குறான். நருட்டோ என்ன சொல்லியிருப்பான், நான் கினினா இருந்தால் கூட பரவாயில்ல, வாழ்நாள் ஃபுல்லாக கினினா இருந்தால் கூட நான் ஸ்ட்ரைட்டாக உக்காய் அவன் சொல்லியிருப்பான். என்னமோ யோசிக்கிறான். போன ஜூனியர் எக்ஸாம்னா நருட்டோ ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ணியிருப்பான். அவரோட அந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நெஜி வச்சு பார்க்குறான். அப்போ இது வந்து 100 மார்க் இருக்குன்னா 30 40 எடுத்தால் 100 மார்க் எடுத்துலாம், அப்படி இல்லைன்னா 2 பேர் 50 எடுக்கணும், ஒருத்தங்க மொட்டை மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு நெஜி வேறு லெவலில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே மாதிரி கேட்டுட்டு இருப்பா. டீ பைத்தியக்காரா, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டு இல்லை என்னத்தரா கண்டுபிடிக்க போகிற அப்படின்ட்டு இருப்பா. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவங்க டீமில் இருக்கிற எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்றது இவங்களுக்கு தெரியணும். மொத்த டீமோடைய மைண்டுமே ஒன்றா கனெக்ட் ஆகணும். நீ சொல்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி பார்த்தா எவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜுட்ஸ் இருக்கா, அவன் தானே ஜெயிப்பான். என்னடா கான்செப்ட் இதெல்லாம் அப்படின்ற பாட்டே மாதிரி. வேலையை பாரு, இருக்கிறவன் ஜெயிக்க போகிறான், ஸ்கில் இருக்கிறவன் ஜெயிச்சானா அடுத்து அவன் பாடு, இல்லைனா வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குமாரு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஜூனியர் எக்ஸாமுக்கு மெயின் மோட்டிவ்ன்றது ஸ்ட்ரென்த் கிடையவே கிடையாது. அங்கே இருக்கிறதே மைண்ட் ஸ்கில், டீமோடைய கோஆர்டினேஷன் தான்.
10th வச்சு தான் ஜுனியன் ஆகணும் அப்படின்னா நான்லாம் ஜுனியன் ஆகவே வாய்ப்பு இல்லை. என்னடா எக்ஸாம் நடத்துறீங்க கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷீனை வந்து பூச்செல்லாம் வெளியே விட்டுலாம் எப்படின்னா பூச்சி வச்சு காண்டாக்ட் பண்ணுவோன்னு பார்ப்பான். பூச்சி வெளியே போகவே போகுது, வழியே இல்லைங்க. நிஜிக்கும் ஒன்றும் புரியல. சரி அவன் ஏந்து போய் கதுவெல்லாம் தட்டி பார்ப்பான், என்னடா வெளியே போகிறதுக்கு ஒரு கான்டாக்டும் இல்லை அப்படின்ட்டு. ஏய் நெஜி, நீ பாட்டு என்ன நடந்துகிட்டு இருக்க, நீ அந்த மாதிரிலாம் நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரூல்ஸ் புக்கை கொஞ்சம் படிச்சு பாரு, அதில் வந்து நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு மட்டும்தான் போட்டிருக்கா. அப்போனா நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம சீட்டிங் பண்ணால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பாஸ் ஆனால் மட்டும் போதும் அப்படின்ட்டுருப்பா நிஜி. ஒன்றுமே புரியல, எப்படா இந்த எக்ஸாம் எழுதுது. நம்ம டீம்மேட்லாம் யாருமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவும் முடியாது. இந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்து என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு ஆளுக்கு புரியாமல் மண்டே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இருக்கிறவன் 1008 கேல்குலேஷன் போட்டு பாப்பா, அப்படி இப்படின்னு தட்டி தட்டி பாப்பா, ஒன்றுமே முடியல. யாருக்குமே என்னடா இப்படா அவங்கக்கிட்ட பேசுறது, எதுவுமே பண்ண முடியலடா அப்படின்ட்டு மண்டே பிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியல. இருக்குது 2 ஆப்ஷன் தான், 30 30 40. அப்படின்லாம் 2 பேர் 50 எடுக்கணும், ஒருத்த முட்டை எடுக்கணும். இதை விட்டால் வேறு சான்ஸே இல்லை. என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் தலையை வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவனே கத்த ஆரம்பிச்சிருவான், நான் இது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சு, இது எப்படி மெத்தட் அப்படின்றான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஈனோ ஷாக்காக ஏந்து கேட்க, பாரு இந்த 50 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாளி. ஈன மனசுக்குள்ளே நினச்சிப்பா, தற்கூரி நாயேன்ட்டு. இதெல்லாம் தேவையில்லாத தலைவலியாக இருக்குது. ஒருவேளை எங்கள் ஸ்குவாடு மட்டும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றப்பா. கேட்டுட்டு இருப்பா, உங்கள் ஸ்குவாடு இருந்தால் மட்டும் நீ என்ன கிளிப்பே அப்படின்ட்டு ஆக்கிரா சொல்லிட்டு இருவா. ஆமாம் பின்ன நானும் சாஸ்கேவும் 50 மார்க் எடுத்துருவோம், நருட்டோக்கு எதுவுமே தெரியாது, அவன் மொட்டை மாதிரி தான் எடுப்பா அப்படின்றப்பா சாக்குறேன். உடனே டென்ட் வச்சு பார்க்குறான், இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது, எங்கள் டீமில் பெரிய முட்டா லீ இருக்கான், அதனால் அவன் மொட்டை மார்க் எடுப்பான், நாங்கள் 50 தான் கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பா. டென் வேறு லெவல் வேகமாக போயிட்டு இருக்கு. என்னதான் பண்ணுறதுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே உடனே கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே அங்கே போய் செவுத்துல கை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறா. பார்த்தா அங்கே இருக்கிற மற்ற டீம்மேட்டுக்கெல்லாம் என்னென்ன எழுதணுன்ட்டு இப்போ சொல்லிட்டா. ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அது 4 விரல காட்டுது. அவங்க டீம்மேட் இன்னொன்று வந்து சென்சுரி நிஞ்சா போல. நம்ம மைண்ட் ட்ரெஸ் ஜிட்ஸ் மூலமாக சோஜிக்கிட்டே சாகரக்கிட்டே சொல்லிருப்பா, நான் 40 ஏதா நீங்கள் 2 பேரும் 30 எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அவ்வளோதான், ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் டென்ஷனே ஆளாளு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. டே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்கடா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்கடான்ட்டு. டேமாரி சிக்கமாரு பார்த்து, என்னடா எல்லாம் ஆளாளு கத்திக்கிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் நீ அமைதியாக இருக்க சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு கூட பண்ணலன்னா எதுக்கு இந்த எக்ஸாம் நடத்தினா அப்படின்ட்டு சிக்கமாரு. ஒரு சாண்ட் வில்லேஜ் இருந்து ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவான், அவன் ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போடுறேன், நான் பாடுறான் மாஸ்க் காட்டுறேன்ட்டு மூஞ்சில் ஒரு கோடை போட்டு போய் நின்று ஒரு ஜுட்ஸுவை போடுவான். பார்த்தா கிரவுண்டில் எழுதிடுவான். டீமெட்டுக்குலாம் தெரிஞ்சு போயிடும், ஓ இவன் தான் எழுதிருக்கான், ஓகேடா நம்மளாம் எழுதிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. என்னடா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னட்டா 2 பேரும் அட் அ டைமில் ஏர் பம்ப்ஸை போடுறோம் அப்படின்னு சொல்லிடுவான். என்னட்டா சரி என்ன தான் சொல்கிறான் பாப்பமேன்னு சொல்லிட்டு ஏர் பம்ப் 2 பேரும் அட் அ டைமில் போடுறாங்க. அங்கே இருக்கிற பேப்பர்லாம் செதுருது. ஆல்ரெடி நேரம் இல்லைன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருப்பானுங்க. நாங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கம் ஏர் பம்பை போடுறதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ணுற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கால் லைக் பண்ணுங்க. பை ஹால்.